ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு எல்போ ஸ்லீவ், பஃப் ஸ்லீவ் தான் எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இந்த மாதிரி இப்போ வந்து நீளம் வந்து ரெடி அளவு வந்து ஒரு 9 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 7.75 இன்ச்சு வண்ணா 2 இன்ச்சு தையலுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் ரவுண்ட் வந்து ஒரு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம அதையும் லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா ஸ்லீவ் கேப் வந்து ஒரு 3.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ பஃப்புக்காக ஒரு 5.25 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 3.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து அந்த 3.25 இன்ச்சில் வந்து நம்ம டச் பண்ணிய மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம அந்த 3.25 இன்ச்சு பாயிண்ட் வச்சு வளைவு வரைஞ்சு பாருங்கள். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க பஃப்புக்காக. இப்போ மெயின் கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ மெயின் கிளாத் அடியில் போட்டுட்டு மேலே இந்த லைனிங்கை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுக்கலாம். தையலுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச்சிலே தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா திருப்பிட்டு லைனிங்கில் வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். நல்ல பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து லைனிங்கில் வந்து நம்ம லைனிங்கை வந்து மெயின் கிளாத்தை கூட அட்டாச் பண்ணி எடுக்கலாம். அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பஃப்புக்காக நம்ம வந்து கட் கொடுத்துருப்போம் பாருங்கள். அந்த இடத்த நம்ம இந்த மாதிரி கட் கொடுத்துக்கலாம். பஃப்புக்காக விட்டுருக்க துணியை விட்டுட்டு நம்ம எந்த இடத்துலேருந்து இப்போ சென்டர் வந்து கட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம எந்த இடத்துலேருந்து நம்ம வந்து கட் கொடுத்துருக்கோமோ அதுலேருந்து சின்ன சின்னதாக நம்ம ப்ளீட் பிடிச்சிக்கலாம். எல்லா ப்ளீட்டும் ஒரே அளவாக வர மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ப்ளீட்டை நம்ம பிடிச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பார்க்குறது. பிடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஒரு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள். அதில் வந்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டு மேலே வந்து தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம்ல, அதுலேயும் வந்து பாயிண்ட் வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு பார்க்குறது. இது ரொம்ப ஈஸி. இந்த பஃப்பு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுது.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.